ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இத்தனை நாட்டுக்கு போகணும் ஆசை, ஆனால் நம்ம கொடுப்பனை இல்லை. அதுக்காக என் பிள்ளை எந்த நாட்டுக்கு போனாரோ அங்கங்கே ஒரு சின்ன வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு இதில் எழுதியிருக்குது என்னன்னு தெரியாது பார்த்தீங்களா. இப்போ என் பிள்ளை வந்து உங்களுக்கு படித்து சொல்லுவார். ஓகே. ஹாங்காங், கொலம்பியா, போர்ட்டரிகோ, பிலிப்பீன்ஸ், கனடா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், बोरा बोरा आइलैंड, इंडोनेशिया, बाली, न्यूजीलैंड। ये नहीं बोला ये और ये जापान है। हाँ, ये एक ही कनाडा दोनों। इसके लिए नहीं बोला। சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இதில் ஒட்டாதம்மா, எனக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கித்தா அதுக்கப்புறம் ஒட்டலான்னு அவர் சொல்கிறாரு. மூஞ்சிக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணுமா? ஏன் என்றால் உங்களுக்கு இந்த கிரைண்டர் வைக்கிறதுக்கே இந்த கிச்சனில் இடம் இல்லை. அப்போ என்ன நீங்கள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்கன்னு சொல்கிறாரு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனை நாட்டுக்கு என்னால் போக முடியலனாலும் இத்தனை நாட்டை தினம் அப்படி டச் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த நாட்டிலே போய் இறங்கி குதிச்சு கும்மால் அடித்த மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். எனக்கு இது பாஷை ஒன்றும் புரியல, ஆனால் பார்க்க அழகழகாக இருக்குது. அவரே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்று ஏதோ பிளாஸ்டிக்காக இருக்குது, ஏதோ மெட்டலாக இருக்குது, ஏதோ என்னமோ இருக்குது. இதெல்லாம் சிம் கார்டு மாதிரி இருக்குது. இது வந்து பணம் எடுக்கிற கார்டு மாதிரி இருக்குது. இது பாருங்கள் அழகாக இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. இது விழுந்தாலும் நெளிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இவர் நாக்கை தொங்கிட்டு நான் பயமுறுத்துகிற மாதிரி நிற்காரு. இது ஒன்று நேற்று மாட்டும் போதே கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு பார்க்க அழகாக இருக்குது. அது ரிப்பேர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சார்? தாய்வான். இதுவும் தாய்வானா? பார்த்துக்கங்க. நீங்கள் என் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், மம்மிக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி தர சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு தெரில. நீங்களாம் அந்த நாட்டுக்கு போயிருப்பீங்க. நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் வந்து பிளேனில் உட்காந்ததே கிடையாது. உங்கள் கிருபை, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் சப்ஸ்கிரைப் லைஃப்லாம் கிடச்சின்னா கண்டிப்பாக நானும் ஒரு நாளாவது மும்பையில் பிளேன் இறங்கி தமிழ்நாட்டில் தான் இறங்கணும் ஆசை. எங்கள் விஸ்கிக்கு எங்கள் பையன் வந்ததுலேருந்து ஒரே குஷி தான் கழுதைக்கு. ஏன்னா அவர் தான் டேடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் இத்தனை நாடு இந்த நாட்டுக்கெலாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும் ஏன்ட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குதுன்னு. பை பை, லவ் யூ.